35 ஆண்டுகள் கழித்து ராமதாஸ் அவர்கள் இல்லாமலே பாமக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேளையில் குறிப்பாக அன்புமணி அவர்கள் ஓராண்டு தலைவராக நீடிப்பார் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. யாரோ போராடி பார்த்தார்கள், 16 பேர் பஞ்சாயத்து வந்தார்கள் என்று ராமதாஸ் சொன்னார். கடைசியாக நீதிமன்றமே பஞ்சாயத்து செய்ய பார்த்தது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே பஞ்சாயத்து செய்ய பார்த்தார். ஒத்துவரவில்லை. அப்பா பேச மறுத்து விட்டார் என்று அவர் தெரிவித்து, அதனால் மகன் பொதுக்குழுவை நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பவர் தெளிவாக நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இப்போ பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்த சேரை காலியாக போட்டு ராமதாஸ் கூடிய சேரை பொதுக்குழுவும் நடந்து தலைவராகவும் தேர்ந்தெடுத்த பிறகு மகனை இதுக்கு பிறகு கட்சி விட்டு நீக்கினார்னா அதுக்கு எந்த அர்த்தமுமே இருக்காது. இப்போ ராமதாஸ் தான் தனி குழுவாக செயல்பட வேண்டியிருக்கும். கட்சி அன்புமணி கண்ட்ரோலில் தான் இருக்குது. வாக்காளர்கள் யார் பக்கத்தில் இருக்காங்கன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். கணிசமான அளவு வாக்கு வங்கி சரியாக தொடங்கி இருக்கிறது. ஒரு 40% குறையாமல் விஜய்க்கு போயிருக்கின்றாங்க. மகனுக்கு எதிராக நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் என்னைக்கு ராமதாஸ் ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கே மகனிடம் அப்பா தோற்று போய்விட்டார், அன்புமணியிடம் ராமதாஸ் தோற்று போய்விட்டார் என்பதற்கான அவருக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி அன்புமணி அவர்கள் அதிமுக பக்கம் போறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு இல்லையா? அப்ப ராமதாஸ் அவர்கள் வேற சாய்ஸ் இல்லை, திமுக பக்கம் போய் ஆகணும். வேற வழி. திமுக எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கு. இன்னும் சில கட்சிகள் வரும், இன்னும் சில கட்சிகள் வரும்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரையும் அரவணைக்கிறாங்க. அவங்க அதிமுகலேருந்து யார் பிரிஞ்சு வந்தாலும் வாங்கன்றாங்க, பிஜேபியிலேருந்து வாங்கன்றாங்க, கூட்டணி கட்சியிலேருந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலான் மஸ்க் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளிலிருந்தும் திமுகவில் அரசியல் தொண்டர்களை வரவேற்க மு.க. ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் ஆப்போசிட் பக்கம் யாரும் போக சேர தயாராக இல்லை இல்லையா? ஒரு தேர்தலில் 2 பேர் வந்து கைட்டினாங்கன்னா ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காணாமல் போகும். தமிழ்நாட்டுக்கு நல்லது. திமுக அதிமுக சேர்ந்து சில அக்ரிமெண்ட் போட்டு சில பேரை நம்ம கைட்டணும்னு முடிவு பண்ணி கைட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கதை அசைய மாட்டாங்க. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாமக 1989 ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கழித்து ராமதாஸ் அவர்கள் இல்லாமலே பாமக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. நம்ம பேசிக்கொண்டிருக்க வேளையில் குறிப்பாக அன்புமணி அவர்கள் ஓராண்டு தலைவராக நீடிப்பார் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், தலைமுறை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையிடம் கட்சி போய் சேர்ந்திருக்கிறது. ராமதாஸே மகனை வந்து செயல் தலைவராக உருவாக்குனார், அப்புறம் தலைவராக்குனார் இல்லையா? முதல்ல தலைவராக்குனார், அப்புறம் செயல் தலைவராக்குனார். அப்பா மகன் சண்டை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்தோம், முடிவுக்கு வரவில்லை. யாரோ போராடி பார்த்தார்கள், 16 பேர் பஞ்சாயத்து வந்தார்கள் என்று ராமதாஸ் சொன்னார். கடைசியாக நீதிமன்றமே பஞ்சாயத்து செய்ய பார்த்தது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே பஞ்சாயத்து செய்ய பார்த்தார். ஒத்துவரவில்லை. அப்பா பேச மறுத்து விட்டார் என்று அவர் தெரிவித்து விட்டார். அதனால் மகன் பொதுக்குழுவை நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று அவர் தெளிவாக நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இப்போ பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்த சேரை காலியாக போட்டு ராமதாஸ் கூடிய சேரை ஓராண்டுக்கு தலைவராக அடுத்த தேர்தல் காலத்தில் தலைவராக அன்புமணி நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டு விட்டது. அவ்வளோதான். இனிமேல் வந்து ராமதாஸ் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்கும்னு மகனுக்கு சொன்னார். இப்போ இவர் எப்படி வந்து அதை இப்போ பொதுக்குழுவும் நடந்து தலைவராகவும் தேர்ந்தெடுத்த பிறகு மகனை இதுக்கு பிறகு கட்சியை விட்டு நீக்கினார்னா அதுக்கு எந்த அர்த்தமுமே இருக்காது. இப்போ ராமதாஸ் தான் தனி குழுவாக செயல்பட வேண்டியிருக்கும். கட்சி அன்புமணி கண்ட்ரோலில் தான் இருக்குது. வாக்காளர்கள் யார் பக்கத்தில் இருக்காங்கன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். கணிசமான அளவு வாக்கு வங்கி சரியாக தொடங்கி இருக்கிறது. ஒரு 40% குறையாமல் விஜய்க்கு போயிருக்கின்றாங்க. அப்புறம் திமுக அதிமுகவுக்கு பிரியுது, பிஜேபிக்கு ஓரளவு போகுது. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இவ்வளோ நாள் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா கட்சி வந்து அன்புமணி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு பேசணும். இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், இதுவரை பேசிட்டு இருந்தது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக. ஏன்னா நேற்றைக்கு நேற்று நீதிமன்ற தீர்ப்பு வந்தது ராமதாஸுக்கு பெருத்த பின்னடைவு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிவா, எப்போ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன்ஸை நோக்கி நீதிமன்றங்களுக்கு கட்சிகள் போகின்றனவோ அப்பயே அங்கே போகக்கூடியவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் அர்த்தம். இதே தப்பு தான் ஓபிஎஸ் பண்ணார். ஜூலை 2022 எடப்பாடி ஓபிஎஸ்ஸை தூக்கி வெளியில் போட்டப்போ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபைட். பொலிட்டிக்கல் ஃபாரமுக்குள்ளே தான் அவர் சண்டை போட்டிருக்கணும். மாறா அவர் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கினார். 3 வருஷம் வக்கீலங்களுக்கு சில பல கோடிகளை கொட்டி கொடுத்ததான் மிச்சமே ஒழிய அவர் விரும்பினது எதுவுமே நடக்கலை. நீதிமன்றம் ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, சந்திரசூட தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வே எடப்பாடி உத்தரவு போட்டு ஓபிஎஸ் அதிமுகலாம் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னால் கூட வாட் நெக்ஸ்ட், சரி சேர்த்துப்பாங்க. அப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நீ. ஸோ இட்ஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்.
இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷனை தேடினா கிடைக்காது, கிடைச்சாலும் நீடிக்காது. அதே தப்பு தான் ராமதாஸ் பண்ணார். அப்பாவுக்கும் மகனோட தனக்கு இருக்க பிரச்சனை அது குடும்ப பிரச்சனை, பர்சனல் இஷ்யூ. ஆனால் வெளியில் அடிக்கக்கூடிய தோற்றம் அது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தான் நம்ம அதை பேசணும். ஏன்னா பொதுக்குழுவை தடைப்படணும்னு ஒரு கோர்ட்டுக்கு போகிறார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அரிதான நிகழ்வு அப்பா மகன் மத்தியில் ஒரு சமரசத்துக்கு முயற்சி பண்ணார். யாரோ முயற்சி பண்ணாங்க, கடைசியாக நீதிபதி வெங்கடேஷ் அவர்களும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்து விட்டார். யாரோ முயற்சி பண்ணாங்க. குருமூர்த்தி பண்ணார், சைத துரைசாமி பண்ணார், பழக்க கருப்பையா பண்ணார். 16 பேர் பஞ்சாயத்து பண்ண வந்தாங்கன்னு நம்முடைய ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னார். 17வது நபராக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷும் சேர்ந்து கொண்டார். நீதிபதிக்கு நல்ல நோக்கம் இருக்கலாம், ஆனால் இது கட்சி விவகாரம். இதில் நீதிமன்றம் சமரசத்தை நோக்கம் நல்லதாக இருந்தாலும் சமரச முயற்சியில் நீதிபதி ஈடுபடாமல் இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. அவர் ஒரு நல்ல நீதிபதி, மிக அற்புதமான நீதிபதி, மனிதாபிமானம் உள்ள நீதிபதி. அவர் இந்த எல்ஜிபிடிக்கு கொடுத்த தீர்ப்புகள், அவர்களுக்கு அது சம்மந்தமாக காவல்துறையினருக்கும் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்க்கும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும். ஏன்னா அது பாலியல் சமத்துவம் என்பது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓரின சேர்க்கையாளர்கள், தன்பால் ஈர்ப்பாளர்கள், இவர்களுடைய பிரச்சனையை மனிதாபிமானத்தோட கருணையுடன் அணுக வேண்டும். அவங்களுக்கு உளவியல் சிகிச்சை என்பதெல்லாம் தவறான ஒரு அணுகுமுறை என்ன ரொம்ப புரட்சிகரமான ஒரு தீர்ப்பை கொடுத்த மிக அற்புதமான ஒரு நீதிபதி அவர்கள். சமீபத்தில் கூட ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞருடைய ஆபாச புகைப்படங்கள் வந்த பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். நீதிமன்றத்திலே அழுதார். அவர் கிட்டத்தட்ட உணர்ச்சி வசப்பட்டு அழுதார். ஆனால் சில நேரங்களில் நீதிமன்றங்கள் தங்களுடைய எல்லையை மீறி விடுகின்றன என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இப்போ அந்த கட்சியோட நலன் கருதி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கட்சியோட நலன் கருதி நீதிமன்றங்கள் செயல்படணுமான்ற கேள்வி எனக்கு இருக்குது. அவர் நோக்கம் நல்ல நோக்கம், நான் அதை புரிஞ்சுக்கல. அதில் என்னென்னா சட்டப்படி மட்டும் இல்லை, தர்மப்படியும் தீர்ப்பு வழங்கக்கூடிய உரிமை நீதிமன்றங்கள் இருக்குது. அந்த கோணத்தில் பார்த்தா நீதிபதி செஞ்சது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இது அவர் லீகலாக இதை டீல் பண்ணியிருந்தாருன்னா சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போங்க. உரிமையியல் இப்போ இஷ்யூ அது, நான் ஹைகோர்ட்டுக்கு வர தேவையில்லைன்றது சரியான அணுகுமுறை தானே. சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய விஷயம் தான். அதை இரவு சொல்கிறார் அவர், காலையிலேயே அதை சொல்லி அவர் முடிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. எனவே இப்போ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அவர் ஒன்றும் பெரிய பிழை இழைக்கவில்லை. பட் இது கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையில் நீதிமன்றங்கள் தலையிட்டு சமரசம் செய்யலாமா என்பது இட்ஸ் அ டிபேட்டபிள் இஷ்யூ தான், அதில் சந்தேகம். எனவே அது தட் அபார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ராமதாஸ் ஒத்துக்கல, பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கல. அன்புமணி தரப்பு தடை இல்லைன்னு சொல்லிட்டாரு ஜட்ஜு. இப்போ அன்புமணி பொதுக்கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் ராமதாஸ் தரப்பு வக்கீல் நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு போவோம்னு சொன்னார் உச்சநீதிமன்றத்திற்கு. ஆனால் அதுக்குள்ள பொதுக்குழு நடந்தது. பொதுக்குழு எப்போ போவாங்க, எங்கே போனாலும் நான் தான் சொல்கிறேன், இது இவங்களோட பலவீனத்தை தான் காட்டுது. இதே இடம் ஓபிஎஸ் பண்ண தப்பெல்லாம் இவரும் பண்ண ஆரம்பிக்கிறார். பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன்ஸ் வேலைக்கு ஆகாது, அதை நோக்கி இவங்க தேவையில்லாமல் நகர்றாங்கன்னு எனக்கு தோணுது. இதுவே ராமதாஸோட தோல்விக்கான அடையாளம். மகனுக்கு எதிராக நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் என்னைக்கு ராமதாஸ் ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கே மகனிடம் அப்பா தோற்று போய்விட்டார், அன்புமணியிடம் ராமதாஸ் தோற்று போய்விட்டார் என்பதற்கான அவருக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுங்க, மகனை கட்சி விட்டு நிற்க, இல்லை நான் தான் பாமகன்னு சொல்லுங்க. கோர்ட்டுக்கு என்னைக்கு போறீங்களா அப்பயே நீங்கள் பொலிட்டிக்கலாக தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் சார். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ பொலிட்டிக்கல் சொல்யூஷன். ஷார்ட் சர்க்கியூட்டில் ஜுடிஷியல் சொல்யூஷன் எதிர்பார்த்தீங்கன்னா நிலைக்காது, நினைச்சாலும் உங்களுக்கு ஒட்டாது. முதல்ல கிடைக்காது, கிடைச்சாலும் நிலைக்காது. இதை அவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இவர் என்ன செய்ய போறார் அடுத்துன்றதான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அன்புமணி அவர்கள் கண்ட்ரோலில் கட்சி வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு மேடையிலே ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு இருக்கை போட்டிருந்தாரு. பேசும்போது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐயா வழியில் நடப்போம்னு சொல்றாரு. நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னீங்க, தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கிறதா முக்கியம்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் அன்புமணி அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரா? ஆமாம், அப்பா தான் பிள்ளைய கரிச்சு கொட்டுறாரு, புள்ள அப்பாவை பற்றி எதுவுமே சொல்ல, என்னமோ ஐயா தான் வழிகாட்டினாரு, சேரை போட்டு உட்காந்து வச்சுட்டாரு, நிரந்தரமாக அவர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சென்டிமெண்டலான விஷயம். இது அப்பா பிள்ளை சண்டையில் இதெல்லாம் சென்டிமெண்டலாக அவர் அட்டாக் பண்ணுறாரு. கட்சி அன்புமணிக்கிட்ட தான் இருக்குது, பணம் அன்புமணிக்கிட்ட இருக்குது, தொழில்நுட்பம் அன்புமணிக்கிட்ட இருக்குது. என்னங்க அவர் ஃபேஸ்புக்கு, அவர் இமெயில் அக்கௌண்ட்டு, அவரோட அந்த யூடியூப், அந்த எல்லா பாஸ்வேர்டையுமே அந்த டீம் அன்புமணிக்கிட்ட போய் அவங்க எடுத்துட்டாங்கன்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து 70 நாள் ராமதாஸால் மீட்கவே முடியும். கம்ப்ளீட்டாக அவர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஓட்டு என்ன ஆக போகுதுன்றதான் கொஸ்டின். கட்சி வேணால் அன்புமணிக்கிட்ட இருக்கலாம், ஓட்டு என்ன ஆக போகுது? இப்போ ராமதாஸை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இப்போ அவர் அடுத்து நாளைக்கே பூம்புகார் மகளிர் மாநாட்டில் ரியாக்ட் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அப்போ கட்சி ரெண்டாக உடையுது. எலெக்ஷன் டைமில் ரெண்டாக உடஞ்சிங்கன்னா எந்த பாமகவுக்கு? இப்போ அண்ணா திமுக பக்கம் தான் அவங்க பாமகன்றது ஏடிஎம்கே அலையன்ஸில் தான் போகணும். இன்னைக்கு கூட திமுகவை திட்டி தான் பேசியிருக்கு.
அப்போ அங்கே போகும்போது அவருக்கு என்ன பெரிய மரியாதை இருக்கும்? அவர் என்ன பெருசாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து 2 பேரும் தனித்தனியாக போனாங்கன்னா என்னங்க மரியாதை இருக்கும்? கூட்டமே சின்ன கூட்டம், ஆல்ரெடி 4% கீழே தான் ஓட்டு இருக்குது. 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுறது? ஒற்றுமை இல்லைன்னா இது பெரிய தோல்வின்ற புரிதல் அப்பா மகனுக்கு இல்லாமல் போச்சு. அப்பாவால் மகனை சமாளிக்க முடியல. ஸோ நடுத்தரவுக்கு வந்து விவகாரம் சந்தி சிரிக்குது. நீங்க சொல்ற மாதிரி அன்புமணி அவர்கள் அதிமுக பக்கம் போறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு இல்லையா? அப்ப ராமதாஸ் அவர்கள் வேற சாய்ஸ் இல்லை, திமுக பக்கம் தான் போய் ஆகணுமா? வேற வழி. அன்புமணி அதிமுக பக்கம் போறாரு, பாஜக பக்கம் போறாருன்னா ராமதாஸ் திமுக பக்கம் தான் போவாரு. நேரடியாக போறாரா இல்லை மறைமுகமான ஆதரவு கொடுக்குறேன்றாரு? மறைமுகம்னா அவர் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேருக்கு அது ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கணும். திமுக எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கு, இன்னும் சில கட்சிகள் வரும், இன்னும் சில கட்சிகள் வரும்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரையும் அரவணைக்கிறாங்க அவங்க. அதிமுகலாம் யார் பிரிஞ்சு வந்தாலும் வாங்கன்றாங்க, பிஜேபியிலேருந்து தான் வாங்கன்றாங்க, கூட்டணி கட்சியிலேருந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் நம்ம வைகோ கட்சியிலேருந்து கூட ஒரு 3 பேர் 1 மாதத்துக்கு முன்னால் போய் சேர்ந்தாங்க அவங்களுக்கு. எலான் மஸ்க் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளிலிருந்தும் திமுகவில் அரசியல் தொண்டர்களை வரவேற்க மு.க. ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் ஆப்போசிட் பக்கம் யாரும் போக சேர தயாரா இல்லை, தயாரா இல்லை. போனாலும் இவங்க இழுத்து வந்துடுவாங்க. இன்க்ளூடிங் அதான் நான் சொன்னேன், எலான் மஸ்க்கு இங்கே ஆள் இருந்தாங்கன்னா அவங்களையும் இழுத்துப்பாங்க. அது தயாராக இருக்குது திமுக. எனவே அது அவங்க கட்சி, அது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இங்கே இப்போ அப்பா மகன் சண்டையில் அப்பா வந்து திமுக பக்கம் தான் இருக்கார். தொலைபேசியில் அவர் நலம் விசாரிச்சாராம். அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்பா திமுக பக்கம், புள்ள வந்து அதிமுக பக்கம்னு. தொண்டை எந்த பக்கம் தான் தெரியல. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து கட்சி கொல்லி வச்சுட்டாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்பான்னு காலில் விழுந்து என் பையன் அழுதான், ஒரு காலில் மருமக பிடிச்சிக்கிட்டு அழுதா, ஒரு காலில் மகன் பிடிச்சிட்டு அழுதான். நம்ம அதிமுகவோட போனோன்னா பிஜேபி என்னை ஜெயிலில் போட்டுரும், எனக்கு நீ கொல்லி வைக்கணும் அப்படின்னு நான் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் கண் கலங்கினார். ஆனால் சொல்லாமல் விட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, பாஜக அலையன்ஸுக்கு போனாங்க இவங்க. அதிமுகவோட போனால் எனக்கு கொல்லி வையின்னு மகன் சொன்னான், அதனால் இந்த முடிவை நான் எடுத்தேன்னு மறைமுகமாக சொன்னேன். ராமதாஸ் ஒன்றை சொல்லலை, மகன் எனக்கு கொல்லி வச்சிருவேன்னு சொன்னேன், நீ எனக்கு கொல்லி வச்சிடணும் பிஜேபியோட போகலன்னான்னு எனக்கு சொன்னான், நீ எனக்கு கொல்லி வைக்க வேண்டிய சூழல் வரும் பிஜேபியோட போகலன்னான்னு. அதோடு நிறுத்திக்கிட்டார். இன்னொன்று சொல்லியிருக்கணும், நான் முடிவு பண்ணேன் மகனுக்கு கொல்லி வைக்க முடியாது, கட்சியை கொல்லி வைக்கலான்னு, பாமக கொல்லி வச்சிட்டான்னு சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். இப்போ அப்பா புள்ள 2 பேரும் சேர்ந்து பாமகவுக்கு கொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அதான் உண்மை. கட்சி அழிஞ்சு போச்சு, ஒன்றும் கிடையாது இந்த கட்சியில். இவங்க யாரு கூட இந்த 2 பேரும் தனியாக தான் நிற்க போகிறாங்க. சத்தியமாக அலைன்ஸ் எலெக்ஷனுக்குள்ளே ஒத்துமை வரப்போகிறதில்ல. இப்போ 2 பிரிவாக பிரிஞ்சு இவங்க ஒரு பிரிவு அதிமுகவும் ஒரு பிரிவு திமுகவும் போகும்போது அது குரங்கு பிரித்து போட்ட அப்பமாக இருக்கும். அவ்வளோதான். ஓட்டு ஒன்றும் பெருசாக வராது. ஆல்ரெடி 40%லேருந்து 50% ஓட்டு விஜய்க்கு போயிடுச்சு. மிச்சர்கள்லாம் துண்டு துண்டாக போயிட்டுருக்குது. இவங்களால் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுக்கு எந்த லாபமும் இல்லை. ராமதாஸ் சேர்ந்தாலும் அன்புமணி சேர்ந்தாலும் பாமகவால் பெரிய லாபம் கிடையாது. ஒரு வருடம் அன்புமணி தலைவராக நீடிப்பார்னா கரெக்டாக எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஸோ எலெக்ஷன் டைமில் வந்து கட்சி யார் கண்ட்ரோல் இருக்கிறது அப்படிங்கிறதா இவங்க 2 பேருக்கு அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து அரசியல் பிரச்சனையோ கொள்கை பிரச்சனையோ கிடையாது, குடும்ப பிரச்சனை. அது என்ன குடும்ப பிரச்சனைனா பிரிச்சுக்கிறதுல வர சண்டை தான், வளங்களை பிரித்து கொள்வதில் வர சண்டை. இப்போ எலெக்ஷன் டைமில் கொண்டு வந்து கொட்டுவானுங்க போட்டியை, அது எப்படி பிரிச்சுக்கிறதுல வந்த பிரச்சனை தான். அப்பனா சொன்னா இதான் சிவா, இது ஒரு வெட்கக்கேடான அரசியல். கொள்கை ரீதியாக என்ன பெருசாக இவர் வந்து ராமதாஸ் புள்ளகிட்ட குறை கண்டுட்டாரு, இல்லை புள்ள என்ன அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாரு. அதாவது இன்னைக்கு அன்புமணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களும் ராமதாஸ் பேசி கொண்டிருக்கக்கூடிய பேச்சுக்களும் எந்த நிலைப்பாட்டிலிருந்து 2 பேராலையும் எடுக்க முடியும்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், வளங்களை பிரித்து கொள்வது சம்பந்தப்பட்ட நெருக்கடியில் தான் இந்த மாதிரியான கோபமும் இந்த ஸ்டெப்ஸும் அவங்க எடுப்பாங்க. உதாரணத்துக்கு அப்பாவை வேவு பார்க்கறதுக்கு வீட்லேயே சாஃபிஸ்டிகேட்டட் பக்கிங் மிஷின்ஸை வைக்கிறது, கேமராஸை ஹேக் பண்ணுறது, பாஸ்வேர்டெல்லாம் இப்போ அப்பா கிட்ட இருந்தால் வேலை செஞ்ச ஆளுங்களை காலகாலமாக இந்த பக்கம் பிரித்து சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தவங்க, இமெயில் என்ன இது இப்போ சாஃப்ட்வேர் இது இமெயிலு ஃபேஸ்புக்கு அது எல்லா பாஸ்வேர்டையும் ஒய்ஃபை மூலமாக கண்காணிக்கிறது, திருடுறதெல்லாம் எந்த எல்லைக்கு போனால் வரும்? தன்னோட இருப்புக்கே ஆபத்துனா தான் வரும். அது அன்புமணி பண்ண தப்பு. ராமதாஸ் வந்து மகனை தொடர்ந்து 4 மாதமாக திட்டிகிட்டு இருக்காரு. இது வந்து கொள்கை ரீதியாக விமர்சிக்காமல் தனி மனித விமர்சனமாக போனதுன்றது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து பிரச்சனை. பச்சையாக சொன்னால் பிரிச்சுக்கிறது தான், பணத்தை பிரித்து காசை பிரிச்சுக்கிறது தான். எப்படி 26 எலெக்ஷனில் கொண்டு வந்து கொட்டுவானுங்க. பெரிய அமௌண்ட் வரப்போகுது ஒன்றா இருந்தால். இப்போ பிரிஞ்சதை குறைஞ்சிரும், வரும் கம்மியாக வரும். பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைப்பாங்க.
அன்புமணிக்கு கொஞ்சமாவது புரிதல் இருந்தால் அப்பா சொல்கிறத கேட்டு ஒரே அணியாக இருந்ததா வசூலாவது நல்லா நடந்திருக்கும். அதுவும் இல்லை. இப்போ ஓப்பனாக இது வந்து யார் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்களோ அவங்களோட நாங்கள் போகிறோன்னு ஓப்பனாக அப்பா புள்ள 2 பேரும் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஏடிஎம்கேவோட விடிய விடிய பேசிட்டு காலையில் பிஜேபியோட போகிறாரு. அப்போ ராமதாஸ் வந்து ஒன்றும் இந்த ரியாக்ஷனை கொடுக்கலையே. காலைல 7:30 மணிக்கு வீட்டுக்கு வரானுங்க எல்லாம், நம்ம பாரத் மாதாக்கு ஜெயின்ட்டுன்றாரு. கையெழுத்து போட்டோன்னே டிஃபன் சாப்பிட்றாங்க, அறுசுவை உணவு. அப்போ தெரியல ராமதாஸுக்கு இது கட்சியை புள்ள வித்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அசம்பிளிலையும் புள்ள அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் சுதாரிச்சுன்னு பார்க்குறேன். ரெண்டாவது அன்னைக்கு அந்த 24 எலெக்ஷனில் 3 தரப்புலேருந்து அவங்களுக்கு போக வேண்டியது போயிருக்குங்க. அது மொத்தமாகவே வந்து அன்புமணிக்கு போயிடுச்சு, பிள்ளைங்களுக்கு போகலன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் ஓப்பனாக சொன்னால் இதாங்க, இது சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. இதை சொல்வதற்காக நான் வெட்கப்படுகிறேன். இது ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இல்லையா? வளங்களை பிரித்து கொள்வதில் வந்த சிக்கல் அது இன்றைக்கி வந்து இன்னும் 8 மாதத்தில் அசம்பிளி எலெக்ஷன் வருதுனால இன்னும் வந்து உங்களுக்கு வந்து வசூலுக்கான வாய்ப்பு அதிகம். அதான் அப்பாவுக்கும் பிரச்சனை, பிள்ளைக்கும் பிரச்சனை. வேறு என்னங்க பிரச்சனை அதை சொல்லுங்களேன். பொதுக்குழு எடுக்கிறது தான் இறுதி முடிவு. நாளைக்கு ராமதாஸ் அவர்கள் கூட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணாலுமே அது எடுபடும் நினைக்கிறீங்களா? ராமதாஸ் பொதுக்குழுக்கு வந்தா நாளைக்கு இல்லை நாளைக்கு அவர் ஒரு கூட்டம் நடக்குது இல்லையா, மகளிர் கூட்டம். ஆமாம், அந்த கூட்டத்தில் ராமதாஸ் ரியாக்ட் பண்ணி அன்புமணியை நீக்கிறேன்னு சொன்னா கூட அது எடுபடாது இல்லையா? அது எடுபடாது. அதான் பொதுக்குழு நடத்தலாம் அனுமதிச்ச பிறகு நீ என்ன நீக்கினது என்ன நீக்காது என்ன, நீ அடுத்த ஸ்டேஜுக்கு அது போனால் அதுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. பொதுக்குழுவை கூப்பிட்டு அன்புமணி கையை எடுத்த பிறகு நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க? எப்படி வந்து இதுக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு பூம்புகார் கூட்டத்தில் ராமதாஸ் வந்து நான் மகனை நீக்கிறேன்னாருன்னா அது எந்த அர்த்தமும் கிடையாது. போவோம் அந்த ஸ்டேஜுக்கு ஒரு கட்டத்தில் போவோம். நாளைக்கு போக மாட்டேறதான் கொஸ்டின். ஸோ அதே போல் தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பிரேமலதா அவர்கள் சந்திச்சாரு. நேற்று பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்கள் போய் பிரேமலதா அவர்கள் சந்திச்சிருக்காரு இல்லையா? ஸோ 2 பக்கமும் பேரம் பேசப்பட்டு இருக்கா தேமுதிக. ஆமாம், அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுகிறாங்க, வெளிப்படையாக இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் ஒரு விதத்தில் முற்போக்கான கட்சி, கூச்ச நாச்சம் இல்லாத கட்சி தேமுதிக தான். ஒரே நேரத்தில் தெளிவாக பேச வேண்டியது. டிக்ளேர் பண்ணல யார் அதிக பிட்டரோ அவங்களுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். பிட்டிங் யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடுவாங்க அவங்க அந்த கட்சி. ஆனால் செல்வாக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேமுதிக சுத்தமாக கிடையாது. இவங்களை எதுக்கு ஒரு தேர்தலில் 2 பேர் வந்து கட்டினாங்கன்னா ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காணாமல் போவாங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்க அது. திமுக அண்ணா திமுக சேர்ந்து சில அக்ரிமெண்ட் போட்டு சில பேரை நம்ம கட்டணும்னு முடிவு பண்ணி கட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அசைய மாட்டாங்க. இது என்ன அரசியலுங்க இது? ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து அந்த அம்மா 50% நல்லா இருக்கு, 50% நல்லா இல்லைன்றாங்க. சட்டம் ஒன்று அது படிய வேண்டிய பேரம் 50% பேரம் படிஞ்சிருச்சு. அப்படிதான் 50% பேரம் படிச்சிச்சு, 50% படியில. மக்கள் மன்றத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் இந்த கட்சிகள்லாம். தேமுதிக, பாமக உட்பட சொல்கிறேன். எந்த நாம்ஸும் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. வெளிப்படையாக பேசுகிறாங்க, யார் காசு கொடுக்குறானோ அவங்கள போவன்ற. இது எப்படிங்க அரசியல்? இது என்னங்க அரசியல்? இது தேமுதிக அரசியல். பாமக அரசியல் வந்து இடியாப்ப சிக்கலாக போச்சு. ஒத்துமைக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பா ஜெயிக்க போகிறாரா, புள்ள ஜெயிக்க போகிறாரா தான் பிரச்சனை. கட்சி 2ஆக உடஞ்சதுன்னா 2 பேரும் ஜெயிக்க மாட்டாங்க, தோற்றுருவாங்க. பாமக தேமுதிக குறித்து பல்வேறு தகவல்களோட பகிர்ந்து. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார்.